ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டோன்ட் டச் மை ஹாங்கோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ கங்கை ஹீரோனையை தேடி ரொம்ப டயர்டானாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போய் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு அங்கே போயிருப்பாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோனையுமே பார்த்துருப்பாங்க. ஹீரோனையுமே ஹீரோ கங்கை பார்த்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சி நின்றுப்பா. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அதில் தான் கண்டினியூ ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோனிக்கோ எப்பரா இந்த பிளேஸுக்கு இவங்க வந்தாங்க, நாம தான் சந்து பொந்துக்குள்ளெல்லாம் இவங்களை ஏமாத்தி வந்தோம்ல, பட் கடைசியில இவங்க கிட்டேயே மாட்டிக்கிட்டோன்னு மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கேங்குமே இவளை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோனியோட அப்பாவோ நம்ம ஹீரோயின் நேமை கூப்பிட்டு ஃபேக்டரிக்கு அடுத்த ஷிஃப்ட் ஐஸ் கொண்டு போகணுமா, அதெல்லாம் நீ எடுத்து வைமா அப்படி சொல்றாங்க. சரி ஓகேப்பா அப்படி சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்த விட்டு போகலான்னு போறா. உடனே ஹீரோவோ கொஞ்சம் நில்லு, உன்னோட நேம் விவியா அப்படி சொல்லி கேட்குறான். ஸோ ஹீரோனியுமே ஆமான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட என்ன ஆர்டர் வேணும்னு கேட்குறா. அதில் ஏன் கியா வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம ஹீரோனி கிட்ட நீ க்யூட்டாக தான் இருக்கா, பட் என்னுடைய டைப் நீ கிடையாதுன்னு சொல்ல ஹீரோனிக்கு கோவம் வருது. ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஆர்டர் சொல்கிறீங்களா இல்லையான்னு கோவத்தில் கேட்கையுமே இவங்களாம் பயந்துடுறாங்க. ஹீரோமே எங்கள் கேங்கில் சேரு, நீ சூப்பராக சண்டை போடுறான்னு சொல்லும்போது என்ன கேங்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்களே எனக்கு புரியல அப்படி ஹீரோனியுமே நடிக்கிறா. தென் இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், நீ டானை பாத்ரூமில் அடிச்சாலா அப்படி தான் சொல்லியிருப்பா. அதுக்குள்ளே இவளோ ஏய் அமைதியாக பேசுங்க அப்படி சொல்கிறா. அவங்க அப்பா காதில் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா போல. தென் இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீ தானே அடித்தா எங்களுக்கு தான் எல்லா ப்ராப்ளமும் வருது அப்படி சொல்லையுமே அடிங்கொய்யால உன்னை அன்னைக்கு நான் பாவம் பார்த்து காப்பாற்றினேன், இல்லைண்ணா அன்னைக்கு நீ செத்து போயிருப்பா, உன்னை போய் நான் காப்பாற்றினேன் பாரு அப்படி ஹீரோனியுமே இவனை திட்டுறா. இப்போ கூட பாரு நீ உன் வாயாலே ஒத்துக்கிட்டா நீ தான் டான் அடிச்சான்னு, ஸோ எங்களோட கேங்கில் மிங்கிளாகிருன்னு ஹீரோமே சொல்கிறான். ஹீரோனிக்கோ கோவம் வந்து அந்த துண்டு சீட்டில் என்னமோ எழுதி அவங்க கிட்ட வைக்கிறா. அதில் என்னமா போட்டிருக்கு, 4 பேரும் இதை பற்றி எங்கேயாவது சொன்னீங்க உங்களோட சோழி முடிச்சிருவேன்னு சகையிலேயே காமிச்சிட்டு போயிடுறா. இது நம்ம ஹீரோனோட ரெஸ்டாரண்ட் தான், இவளுக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஹீரோனியுமே இவங்க கேங்கில் சேரல. தென் அங்கேருந்து கேண்டீனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ஒரு 2 பசங்க இவங்களை பார்த்து பயந்து அவங்க வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இவங்ககிட்டயே வச்சுட்டு போயிடுறாங்க. மோவா அதை எடுத்து சாப்பிட போகிறான். ஹீரோமே இதெல்லாம் வேண்டாம், இதில் ஏதாவது பாய்சன் கலந்துருப்பாங்களா இருக்கும் அப்படி சொல்லையுமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு மட்டும் சூப்பர் பவர் கிடச்சிச்சுல அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும் அப்படி சொல்கிறான். நான் உன்கிட்ட பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நான் அடிக்கல விவி தான் அடித்தான்னு, இனிமேல் ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படி நம்ம ஹீரோமே சொல்லிட்டு தென் ஹீரோனியை நம்ம கேங்கில் எப்படியாவது சேர வைக்கணும், ஏதாவது பிளான் போடணும் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான். கியாவோ அவள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாளா, வேற என்ன இப்போதான் நாம் இந்த ஸ்கூலோட டான் ஆகிட்டோம்ல, அவையோட சொன்னா தெரியுமா யாராலையுமே நம்ம மேலே கை வைக்க முடியாதுன்னு அப்படி சொல்லிட்டு இப்போ ஒன்று ட்ரை பண்ணி காமிக்க நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறான். கியாவுக்கோ கை காலெலாம் குறுகுறுன்னு வருது போல. அங்கே ஒரு பையன் தனியாக ஃபோன் பேசிட்டு இருக்கான், அவன் மேலேயே ஷூ தூக்கி எறிகிறான். அவனோ யார்டா எரிஞ்சா அப்படி சொல்லி கேட்குறான். நான் தாண்டா எரிஞ்சேன் அப்படி இவனுமே சொல்ல அவனுமே பக்கத்தில் ஷூவை கொண்டு வந்து சிரிச்சுட்டு அவன் கிட்ட வச்சிடுறான். ஸோ கியாவோ பார்த்தீங்களாடா இப்படிதான் எல்லாருமே நம்மளை கண்டு பயப்படுவாங்க அப்படி ரொம்பவும் சீன் போட்டுட்டு இருக்கான். நான்லாம் இங்கே இருக்கிற ஆளே கிடையாது, நான்லாம் நிலாவில் இருக்கிற ஆளு அப்படி சொல்லிட்டு மொக்க சீனு போட்டு கிடக்கான். அந்த நேரத்துலயோ ஒரு 2 பொண்ணுங்க இவனை கிராஸ் பண்ணி போறாங்க. இதை பார்த்துட்டு இவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ பாருங்க நான் அந்த பொண்ணு எப்படி மடக்கி காமிக்கேன், நீங்க என்கிட்ட இருந்து எல்லாமே கத்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு அவனுமே உள்ள போயிடறான். அங்கே அந்த பொண்ணுங்க கிட்ட போய் நீங்கள் ஜூஸ் தானே தேடுறீங்க, என்னோட உதடு ஸ்வீட் மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படி கியாவும் சொல்ல இவங்க அவனை ஒரு ஆளாவே மதிக்கல, ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்காங்க. இவனும் என்னடா நம்ம இவ்வளோ கொக்கி போடுறோம் நம்மக்கிட்ட விழமாட்டுக்காங்களே அப்படி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இப்படிலாம் பல்பு வாங்கியிருக்கான்லாம். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட போயிருக்கலாம். ஆனாலும் இவன் வாய் சும்மா இருக்க மாட்டேக்கே, அந்த டானை என்னோட கையாலே அடிச்சிருப்பேன், ஸோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லுமே அவங்களோ ஓ அப்படியா நீ எப்படி தான் சண்டை போடுறான்னு நாங்களும் பார்க்கோம் அப்படி சொல்லிட்டு அந்த பேஸுக்கு ஒரு 2 பேர் வராங்க. நமக்கியாவோ அவங்கள பார்த்துட்டு பயத்திலே சிரிக்கிறான். அதுவும் அவங்க சிரிப்பான்மை பாருங்களேன், நம்ம கையில் ஒரு ஆடு அதான் வந்து மாட்டுதுன்னு நினச்சி சிரித்த மாதிரி தான் இருக்குது. இங்கே வெளியே ஃப்ரெண்ட்ஸு கியா கிரேட்லாம் இப்போ இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணுங்களெல்லாம் உஷார் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணுங்களும் அவனுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தான் தெரியும் பின்னாடி அவனை வச்சு ஊமக்குத்தா குத்திட்டு இருக்கானுன்னு. ஸோ இந்த சைடு கியாவை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்க அந்த டைமில் கியாவுமே வந்துடான், மச்சான் நான் இங்கே தான் இருக்கேன்னு. அவனை
பார்த்தோன்னே இவங்களாம் டே என்னடா ஆச்சு உனக்கு இப்படி வந்திருக்கா அப்படி சொல்லி கேட்கவே நான் எக்ஸ்பெக்டே பண்ணலடா அப்படி சொல்லிட்டு வாயிலேருந்து மூக்கிலேருந்து ரத்தமாக வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துறான். இங்கே ஹீரோவோ நாம் விவி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும் கூடிய சீக்கிரத்தில், இல்லைன்னா நம்மளை கொல்ற கூட வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் இவங்க 4 பேருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இவ எங்கே போகிறா எந்த இடத்துக்குலாம் போகிறா அப்போலாம் தெரிஞ்சுக்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபோன்லேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இவ ஸ்கூலை விட்டு வேறு எங்கேயோ போகிறா வீட்டுக்கு போகாமல். இதை ஹீரோவே பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். அவள் வேறு எங்கேயோ போகிறா, நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் அப்புறமா வாங்க அப்படி சொல்லிட்டு அவனுமே பின்னாடி ஃபாலோ பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தான் போகிறா. எந்த இடத்துக்கு போகிறா தெரியல. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கிற செவத்துல நின்று இவ எங்கே தான் போகிறா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கான். தென் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வந்துடுறாங்க. அப்போ மோவா இவளை பார்த்துட்டு இவள் ட்ரக் யூஸ் பண்ணுவாளா இருக்கும், அதான் இங்கே மறைஞ்சு வந்துட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கான். பாயோ நீ நிறைய மூவிலாம் பார்ப்பியாடா அப்படி சொல்லி அவனுமே திட்டுறான். ஸோ இந்த சைடு ஹீரோனி கிட்ட ஒரு 3 பசங்க வராங்க. இதை பார்த்த மோவோ நான் அப்பவுமே சொன்னேனேடா இவன் வந்து ட்ரக்கெல்லாம் இவங்க கிட்ட இருந்தால் வாங்குவா போல அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு நம்ம ஹீரோனி கிட்ட அவங்க 3 பேருமே தப்பாக பேசிட்டு இருக்காங்க. என்ன பேபி இங்கே ஒத்தியில் வந்திருக்கியே, உங்கள் பேரண்ட்ஸ் இந்த வழியாக வர அலோ பண்ணியிருக்காங்களா என்ன, கடைசியில் எங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே அப்படி ரொம்பவும் பேசிட்டு இருக்கானுவன். நம்ம ஹீரோனி அடிச்சா இவங்கள தாங்குவாங்களா, நம்ம ஹீரோனி பற்றி தெரியாமலே இவங்க நம்ம ஹீரோனி கிட்ட வம்பிழுக்கிறானுவன். ஸோ இந்த சரி ஹீரோவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே நீங்கள் இங்கே இருங்கடா நான் அங்கே போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கே வந்து அவங்க கிட்ட ரொம்ப பயந்து நீங்கள் யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் தப்பாக இருக்குது, அவங்க ஒரு பொண்ணுலாம் இப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி ரொம்ப பம்பிட்டே சொல்கிறான். ஸோ இவங்களுமே என்ன உன் மனசில் நீ ஹீரோன்னு நினைப்போ, நிறைய பழைய மூவிலாம் பார்ப்பியோ அப்படி சொல்லிட்டு அவனை மொத்துறானுவன். ஹீரோனி இதை பார்த்துட்டு என் தலையெழுத்து அப்படி நினைச்சிட்டு அவங்க 3 பேருமே அடிச்சு போட்டுறா. அவ அடிச்சு 1/2 மணி நேரம் ஆகிட்டு இவன் ஆனாலும் ஆக்டிங் பண்ணிட்டே இருக்கான். டே எந்தடா நான் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆகிட்டு நீ இன்னுமே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லி அவனுமே எந்திக்கிறான். தென் அங்கேருந்து ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஹீரோனி கையெல்லாம் பிடிச்சி காலெல்லாம் கெட்டி வச்சுட்டு இருக்கானுவன். இவளும் அவங்க கூட சேர்ந்து ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி இவங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்கானுவன். ஹீரோமே சொல்கிறான் இவ தான் என்னை காப்பாற்றினான்னு. ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் இவளும் அடிச்சிருப்பா தெரியுமா, அதில் ஒருத்தன் எந்திரிச்சு மறுபடியுமே அடிக்க வரான். இதை பார்த்து ஹீரோ கேங்கெல்லாம் ரொம்ப பயந்துறாங்க. ஸோ ஹீரோனிமே மறுபடியும் அவனை அடிச்சு போட்டுறா. தென் ஹீரோனி ஹீரோ டீமெல்லாம் காப்பாற்றி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. இந்த இடத்துக்கு தான் எப்போதும் வருவா போல, அதான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வந்திருக்கா. ஸோ இவங்க கிட்டமே சொல்கிறா இது எனக்கு ஒரு ஜிம்மு மாதிரி, நான் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. தென் ஹீரோக்குமே மருந்து போட்டு விட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஹீரோனி அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு கியா மோ பாய் அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படியே யோசிச்சுட்டு மோவோ அதை படுத்து தூங்கலாமோ அப்படி தலையை வச்சுட்டு இருக்கான். கியாவோ அது அதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது அப்படி சொல்லிட்டு முதுகு வச்சு அதில் சொல்லிடுறான். தென் ஹீரோனி இதெல்லாம் பார்த்துட்டு டே இப்படிலாம் சில்லித்தனமா பண்ணிட்டு இருக்காதுங்க, ஃபர்ஸ்ட் அதுலேருந்து நவுண்டு போங்க அப்படி சொல்லிட்டு அவள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறா. செமையா அதில் அடிச்சு காமிக்கிறா. இதை பார்த்தோன்னே இவங்களோ வாயை படுந்துட்டு நிற்காங்க. விவி செமையா அடிக்கிறா அப்படி இவங்களுமே சொல்கிறாங்க. தென் கியாவோ அங்கே செவுத்துல இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு இது யாருன்னு கேட்குறான். ஹீரோனுமே சொல்கிறா இவங்க தான் என்னுடைய தாத்தா, இந்த பிளேஸுக்கே அவங்க தான் ஓனரு அப்படி சொல்லியுமே இவங்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா அப்படி சொல்கிறாங்க. தென் ஹீரோனுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. சின்ன வயசுல இருந்தே ஹீரோனி இந்த தற்காப்பு கலையெல்லாம் அவங்க தாத்தா கூட இருந்து கற்றுட்டு தான் இருந்திருக்கா. அவங்க தாத்தாவுமே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோனிக்குமே நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா கூட ரொம்ப சந்தோஷமாகவும் அந்த இடத்துல இருக்கிறா. தென் இவ சின்ன வயசுல இருக்கும்போதே அவங்க தாத்தா இறந்துடுவாங்க போல, அதை தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோமே கேட்குறான் நீ சண்டை போடுறதை யாருமே பார்த்துடக்கூடாது, யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு யார் நினைக்கிறா அப்படி சொல்லி கேட்கையுமே அவளுமே ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறா. இவளுக்கு ஒரு க்ரஷ் இருந்திருப்பான் போல, அவனை இந்த இடத்துக்கு சந்தோஷமாக கூட்டு வந்திருக்கா. நான் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுவுமே செஞ்சு காமிக்கிறாளா. இவனுக்கு இதை பார்த்தோன்னே என்னடா இந்த பொண்ணு இப்படி அடிக்குது, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு செட் ஆகுதுன்னு அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே ஓடி போயிடுறான். இதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி நான் ஒரு பாக்ஸர், எனக்கு சண்டைலாம் போட தெரியும், ஸோ உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் இந்த உண்மையை வெளியே சொல்லாமல் இருப்பீங்கன்னு உங்களை நம்புகிறேன் அப்படி சொல்லியுமே இந்த சைடு கியா பாய்மோ 3 பேருமே சிரிச்சிட்டு நாங்கள் இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கணும்னா நீ எங்கள் கேங்கில் வந்து சேர்ந்து அப்படி மிரட்டுறான். ஸோ ஹீரோனிக்குமே கோவம் வருது. அவங்கள அடிக்கலான்னு போறா. ஹீரோ தான் வந்து தடுக்கிறான். அவங்களாம் சொல்ல மாட்டாங்க விவி, ஆனா நீ எங்க கேங்ல வந்து சேர்ந்துரு ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறான். 4 பேருமே அவன் காலில் விழுந்து ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க கேங்ல வந்து சேர்ந்துரு அப்படி காக்கா மாதிரி கரைஞ்சிட்டு இருக்கிறான். ஃபைனலி ஹீரோனியுமே இவங்க கேங்ல சேர்றேன்னு சொல்லிடுறா. தென் அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே எந்திரிச்சு கேங்கா சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோனியுமே அதில் சேர்த்துக்கிட்டு ஹீரோனி கையுமே அடிக்கிறாங்களா. ஹீரோனிக்கலாம் இதை பார்த்தோன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு. ஏன்னா இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே அவளுக்கு கிடையாது. இப்படி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் குறும்புக்கார ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங் தான் ஹீரோனிக்குமே இருக்கு.
இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட பார்ப்போம். பை பை.